அதில் வந்து சொல்கிறார் 2012 மருத்துவ மாணவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, அடுத்த வருஷம் அவங்களை பார்க்க முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து 2017 இவர்களால் இந்த தொடர் முயற்சியை வந்து இந்த முயற்சியை தொடர முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 2017 இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர்களால் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து யாருன்னு தெரில, அகரத்தால் முடியலையா இந்த மாணவர்களால் முடியலையா அப்படின்னு தெரில. அகரம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு, அதான் 20 வருஷம் ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். அதனால் அகரத்தால் முடியுது. சரி, மாணவர்களால் முடியலையா அப்படின்னா இல்லை, நீட்டு தேர்வு மூலமாக மாணவர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர், 1 லட்சத்துலேருந்து 1,35,000 வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் 1 லேக் வந்து ஆண்டுதோறும் 1 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் நீட் எழுதுகிறாங்கன்னு பார்க்குறோம். அதில் அட்லீஸ்ட் 50,000 பேர், 56-57% வரைக்கும் நம்முடைய பாஸ் ரேட் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் 50,000 பேர் வந்து நமக்கு வந்து எவ்ரி இயர் பாஸ் பண்ணிடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதில் டாப் 100ல் இந்தியா முழுக்கருடைய ரேங்கிங்கில் முதல் 100 இடங்களில் கடந்த ஆண்டு வந்து 6 பேர் நம்ம வந்து தமிழர்கள் வந்து அதில் பங்கேற்றாங்கன்னு பார்க்குறோம். அப்படி வந்து எல்லா இடத்துலையுமே, ஏதோ தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்த நீட் தேர்வு மூலமாக இந்தியாவில் எங்கேனாலுமே இந்த மாணவர்கள்லாம் போய் சேர முடியும்னு பார்க்குறோம். அப்போ யாரால் முடியல, என்ன ஆச்சுன்னு அவர் சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை, கஷ்டமான விஷயந்தான்.